70 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொன்னது யார்? பேதுரு. அப்போஸ்தலர் 10:34. கேள்வி எண் 71. கர்த்தருக்கு உகந்தவன் யார் என்று பேதுரு நிச்சயமாய் அறிந்திருந்தார். எந்த ஜனத்திலாயினும் கர்த்தருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன். அப்போஸ்தலர் 10:35. கேள்வி எண் 72. எல்லாருக்கும் கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10:36. கேள்வி எண் 73. இயேசு கிறிஸ்து எதை சுவிசேஷமாய் கூறினார்? சமாதானத்தை. அப்போஸ்தலர் 10:36. கேள்வி எண் 74. தேவன் டேஸுக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு கூறினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை. அப்போஸ்தலர் 10:36. கேள்வி எண் 75. ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தது யார்? யோவான். அப்போஸ்தலர் 10:37. கேள்வி எண் 76. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு டேஸ் நாடு முதற்கொண்டு டேஸ் தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே என்று பேதுரு கூறினார். கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே என்று. அப்போஸ்தலர் 10:37. கேள்வி எண் 77. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது யார்? நசரேயனாகிய இயேசு. அப்போஸ்தலர் 10:38. கேள்வி எண் 78. நசரேயனாகிய இயேசுவை தேவன் டேஸினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும்